ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான சோள ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கப் அளவு சோள ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வதக்கி விட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா உப்புமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். இப்போ கொஞ்சம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சோள ரவையை வதக்கிறதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய், எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நெய் உருகி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சோள ரவையை சேர்த்துடலாம். இப்போ 1 கப்பும் சேர்த்தாச்சு. இதை கருக விட்டுறாமல் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் நெய்யிலேயே. நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சு கொஞ்சமாக நமக்கு கருக ஆரம்பிச்சிடும் அடியில். இது வதக்கும் போதே உங்களுக்கே நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகாமல் நல்லா வறுபடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கலரும் மாறி இருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோள ரவையை வதக்கி தனியாக வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யிலே செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதிலேயே ஒரு 7-8 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை கப் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் சேர்க்குறேன். அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறதுக்கு மறந்துட்டு அப்படின்றதுனால இப்போ சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம்.
அடுத்ததாக ஃப்ரெஷ் பட்டாணி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், 1/2 கப், அதையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் சேர்க்குறேன். தக்காளி வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எல்லா காயுமே நம்ம சேர்த்தாச்சு, காயும் நல்லா வதங்கிடுச்சு. காயெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பால் நம்ம சோள ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 2.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ 2.5 கப் சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இது கடைசியாக 1/2 கப் சேர்க்குறேன். இப்போ 2.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் 1 கப் ரவை அப்படின்றதுனால 2.5 கப் சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வேக விடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்காவது நமக்கு நல்லா வேகணும். இது நல்லா வேகட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுறலாம். அப்பப்போ இடையில திறந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நம்ம திறந்து நல்லா கிண்டி விட்டுறலாம். உங்களுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி போய் உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தண்ணியெல்லாம் கரெக்டாக அளவு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் ஒரு பாதி சைஸ் எலுமிச்சம்பழம் மட்டும் நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், நல்லா இருக்கும் அந்த புளிப்பு சுவை, அதுக்காக சேர்க்குறேன். பாதி எலுமிச்சம்பழம் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக
பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. பாருங்கள் சூப்பரான சோள ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நான் செஞ்ச அதே அளவுகளில் நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கும் உதிரி உதிரியாகவே வரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது காலை உணவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.